அசலி என்னம்மா? சாக்லேட்டா? அத்தம்மா ஏமா கடையில் போய் வாங்கி தரணும்? அத்தம்மா உனக்கு வீட்டிலே சாக்லேட் இப்போ பண்ணி தரேன், சரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் பை v2.com. அம்மா இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லி தர போறோம்னா, ஒரு அழகான சாக்லேட் பண்ணுவோம். அது அம்மா எப்படி பண்ணலான்னு சொல்லி தரேன், வாங்க பார்க்கலாம். இப்போ அம்மா ஒயிட் சாக்லேட், மெரூன் சாக்லேட் பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். இந்த கிண்ணத்தில் நம்ம ஒரு அரிப்பை வச்சு, இது வந்து நம்ம சீனியை நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுங்க. அதை நம்ம ஒரு அரிப்பில் போட்டு அரைத்திக்கலாம். நம்ம பவுடரே பண்ணி கொண்டு வந்தாலும் அது சின்ன சின்ன கட்டிகள் கிடக்கும். அது ஒன்றுமே இல்லாமல் இப்படி நைஸ் பண்ணி அழகாக எடுத்துக்கிடுது. நைஸ் பண்ணி எடுத்தாச்சு. சீனி மட்டும் அந்த கிண்ணத்து நிறைய எடுத்துக்கிடுங்க. இது வந்து மில்க் பவுடர். இது வந்து கொஞ்சம் இப்படி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி போட்டுக்கிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒயிட் சாக்லேட் பண்ணுறதுனால இதில் வேறு எதையுமே நம்ம ஊற்ற வேண்டாம், ஒன்றும் போட வேண்டாம். இப்படியே ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அழகாக இப்போ நம்ம மிக்சியில் போட்டு இதை தேங்காயை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒயிட் சாக்லேட் பண்ண போகிறதுனால இப்போ நம்ம ரெண்டையும் ஒன்றா போட்டு கலந்து வச்சுருக்கோம், மில்க் பவுடரும் சீனியும். அதை அப்படியே இதில் பாதி நம்ம இதில் தட்டிக்கலாம். மிக்சி கப்பில் பாருங்க, பாதி மாவு தட்டிட்டோம். அதில் நம்ம கொஞ்சம் பாதி தேங்காயே ஊற்றிக்கலாம் கப்பில் வச்சு. இப்படி இதை ஊற்றி நம்ம மிக்சியில் வச்சு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வச்சு அரைச்சிட்டு அப்புறம் பார்த்து மாதிரி மீதி ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒயிட் சாக்லேட்டுக்கு வெறும் மில்க் பவுடரும் எண்ணெய் சீனி மூணையும் போட்டு அம்மா மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது? இப்படி தான் இருக்கணும். இந்த பதத்தில் இருந்தால் தான் நம்ம அப்படியே எடுத்து அழகாக அந்த மோல்ட்டை ஊற்றுறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும். இதை நம்ம இப்படியே ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ப்ரௌன் சாக்லேட் பண்ணதுக்கு இப்போ மீதி மாவையும் நம்ம இதில் தட்டிக்கலாம். ஒரு கப்பு போட்டோம் பார்த்தீங்களா? அதில் பாதி அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், பாதி இதுக்கு யூஸ் பண்ணலாம். அதில் நம்ம இந்த கொக்கோ பவுடர் போடலை, இது வந்து கொக்கோ பவுடர். இதை வந்து நம்ம இதில் கொஞ்சம் தட்டிக்கலாம். போட்டிருக்கேன். ரொம்ப போட்டால் அது கருப்பு கலரில் கொஞ்சம் தெரியும் டார்க்காக, கொஞ்சமாக போட்டோம்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் தெரியும். பார்த்தீங்களா? இப்போ அதே மிக்ஸி கப்பில் அம்மா நம்ம அப்படியே ஊற்றிட்டு வச்சுருந்தோம்ல பாதி எண்ணெயை, அந்த பாதியை நம்ம இப்போ இதுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ அம்மா இதை அரைச்சி எடுத்துக்குவாரு. பார்த்தீங்களா? அப்படியே நம்ம அந்த கொக்கோ பவுடர் போடலன்னு அதனால ஒயிட் கலர் இருந்துச்சு. கொக்கோ பவுடர் போட்டோன்னே இந்த பாருங்க சாக்லேட் கலர் அழகாக ப்ரௌன் கலரில் இப்படி ஆயிட்டு. பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் அழகாக நீங்கள் இப்படி கட்டியாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அதில் ஊற்றுறதுக்கு அழகாக வரும். பார்த்தீங்களா? அந்த கொக்கோ பவுடர் போட்டோன்னே இந்த கலர் வந்துட்டு, அது போடாமல் நம்மளுக்கு வெள்ளை. இப்போ நம்ம 2 சாக்லேட்டுமே அழகாக பண்ணிடலாம். சாக்லேட் ஊற்றா இப்போ 2 மோல்டு வச்சுருக்கேன். ஒன்று வந்து நல்லா பெரிய சாக்லேட் ஊற்றுறது ஒரே சைஸில் இருக்கும். ஒன்று வந்து பாருங்கள் ஒரு மாடல் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்துக்கிடுங்க, எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ப்ரௌன் கலர் சாக்லேட்டை இந்த ஃபுல் மோட்டில் ஊற்றிக்கிடுவோம் ஒரே அளவாக. பார்த்தீங்களா? அழகாக ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வெள்ளை கலர் ஊற்றிக்கலாம். இதை நம்ம கடையில் இப்போ வாங்கினோம்னா அவ்வளோ விலை இருக்கும். பார்த்துக்கிடுங்க, ரொம்ப ரூபா. இவ்வளோ பெரிய சாக்லேட் வாங்க எவ்வளோ ரூபா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் வீட்டில் நல்லா சிம்பிளாக அழகாக இப்படி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குறையா தான் செலவாகும். நீங்கள் செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். குறையா செலவில் அழகாக நம்ம இப்படி பண்ணி கொடுத்துடலாம். பார்த்துக்கிடுங்க, நமக்கு இதில் எதெல்லாம் போட்டிருக்கோம்னு தெரியும். பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா? அழகாக அம்மா அழகாக சாக்லேட் பண்ணி நல்லா ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதில் சும்மா வச்சு நம்ம ஊற்றுனமாக்கும் இதை தூக்க முடியாது. பார்த்துக்கிடுங்க, ஒரு மாதிரி வலி விட்டு இப்படி மடங்கி போயிடும். கீழே ஒரு பலகை வச்சு இப்படி ஊற்றினீங்கன்னா நம்ம இப்படியே தூக்கிட்டு போய் இப்போது ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு நம்ம அப்புறமா இதை எடுத்து பார்க்கலாம். அழகான சாக்லேட் நம்மளுக்கு கிடைச்சிடும். அம்மா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வரேன். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு 2 மணி நேரம் ஆகிட்டு இப்போ நம்ம சாக்லேட் எடுத்து பார்க்கலாம். நல்ல சாக்லேட் ரொம்ப டேஸ்ட்டாக அழகாக வந்துட்டு பாருங்க, வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்களா? அழகான சாக்லேட் இப்படி வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்படி ஒன்று ஒன்று அழகாக வந்துடும். பார்த்தீங்களா? ஒயிட் கலர் சாக்லேட் அழகாக வந்துட்டு இப்போ நம்ம ப்ரௌன் கலரை எடுக்கலாம். பார்த்தீங்களா? அழகாக வந்துட்டு பாருங்க, நல்ல சாக்லேட் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம இதை அழகாக பிள்ளைங்களுக்கு இப்படி நல்லா துண்டு துண்டாக பிச்சு பார்த்தீங்களா அழகாக நம்ம கொடுக்கலாம். வீட்டிலே நம்ம சாக்லேட் எவ்வளோ ரெடி ஆகிட்டு. பார்த்தீங்களா? இப்படி செஞ்சு ஒரு முறையாவது பிள்ளைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அசலி மாமா அழகா இருக்கா? இப்போ உனக்கு இதில் எந்த சாக்லேட் வேணும் நீ கேட்டதா? எடுத்துக்கோ. அம்மா சொன்னோம்னு ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்க. சாக்லேட் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அம்மா பண்ண சாக்லேட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்.
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.